1983 கபில் தேவ் அந்த உலக கோப்பையை கையில தூக்கி பிடிச்சு நின்ன அந்த ஒரு போட்டோ நம்ம எல்லாருடைய மனசுலயும் அப்படியே பதிஞ்சு போன ஒரு படம். அது வெறும் ஒரு கிரிக்கெட் வெற்றி மட்டும் இல்ல, ஒரு ஒட்டுமொத்த தேசத்தோட பெருமை மிகு தருணம். ஆனா அந்த சரித்திர தருணத்தை நம்ம பார்த்ததுக்கு பின்னால இருந்த டெக்னாலஜியை பத்தி பேசும்போது ஒரு சின்ன குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இன்சாட் 1B சேட்டலைட் தான் அந்த மேட்சை லைவா காட்டுச்சுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அதுக்கு வித்திட்ட உண்மையான ஹீரோ யாருன்னா இன்சாட் 1A நெட்வொர்க்கை வச்சு இஸ்ரோ போட்டா அந்த அடித்தளம் தான். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, அந்த காலத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருந்த நம்ம நாடு முழுக்க எப்படி ஒரே நேரத்துல அந்த ஃபைனல் மேட்ச எல்லாராலையும் லைவா பார்க்க முடிஞ்சது? இதுக்கு பதில் தேடணும்னா அதுக்குள்ள ஒரு பெரிய டெக்னாலஜி சாதனை ஒளிஞ்சிருக்கு. இந்த சாதனையை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1980ஸ்க்கு போகணும். அப்போ டிவி ஒளிபரப்புல ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. அதுதான் இந்த 36,000 கிலோமீட்டர் சவால். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிவி சிக்னல்ஸ் எல்லாம் தரையில அமைச்சிருந்த டவர்ஸ் மூலமா தான் போகும். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த டவர்ஸ்னால ஒரு சில கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மட்டும்தான் சிக்னல் அனுப்ப முடியும். இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய நாட்டுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லைவா ஒரு விஷயத்த ஒளிபரப்புறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தரையில வழி இல்லாதப்போ நம்ம இஸ்ரோ என்ஜினியர்ஸ் எங்க பார்த்தாங்க தெரியுமா? நேரா வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. அங்கதான் அவங்களுக்கான ஒரு புரட்சிகரமான தீர்வு காத்துட்டு இருந்துச்சு. அந்த வானளாவிய தீர்வுதான் அசையாமல் நிற்கும் சுற்றுப்பாதை. இந்த ஒரு சிம்பிளான இயற்பியல் தத்துவம் மட்டும் இல்லனா எதுவுமே நடந்திருக்காது. புவி நிலை சுற்றுப்பாதை, அதாவது ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட். பேர் கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கான்செப்ட் சிம்பிள் தான். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிற அதே வேகத்துல ஒரு சேட்டலைட்டும் பூமியை சுத்தி வரும். இதனால நாம தரையிலிருந்து பார்க்கும்போது அந்த சேட்டலைட் நகரவே இல்லாம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தெரியும். இன்னும் சிம்பிளா சொல்லவா, ஒரு ராட்டினத்தை நினைச்சுக்கோங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் எதிரெதிரே உட்கார்ந்திருக்கீங்க. ராட்டினம் வேகமா சுத்தினாலும் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு நேரா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தானே தெரியும். கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இதுவும். இந்த மேஜிக் நடக்கணும்னா அந்த சேட்டலைட் பூமிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட உயரத்துல நிலைநிறுத்தப்படணும். அந்த கரெக்டான உயரம் எவ்வளோ தெரியுமா? சரியா 35,786 கிலோமீட்டர்கள். இத வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு டிவி டவர் கட்டுனா எப்படி இருக்கும்? அந்த உயரத்துல இருந்து பார்த்தா ஒரு சேட்டலைட்டால முழு இந்தியாவையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும். சரி, இந்த டெக்னாலஜியெல்லாம் ஓகே. ஆனா லண்டன்ல நடக்கிற மேட்சோட சிக்னல் இந்தியால இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? அந்த பயணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த சிக்னலோட பயணம் ஒரு 4 ஸ்டெப்ல நடந்துச்சு. முதல்ல லண்டன் கிரவுண்ட்ல இருந்த கேமரா சிக்னலை ஒரு ஐரோப்பிய சேட்டலைட்டுக்கு அனுப்பிச்சது. ரெண்டாவதா அந்த சிக்னலை கர்நாடகால இருக்கிற நம்ம இஸ்ரோவோட தரை நிலையம் கேட்ச் பண்ணுச்சு. மூணாவதா ரொம்ப வீக்கா இருந்த அந்த சிக்னலை நல்லா பூஸ்ட் பண்ணி திரும்பவும் நம்ம இந்திய சேட்டலைட்டுக்கே அனுப்பிச்சது. கடைசியா 4வது ஸ்டெப்ல அந்த சேட்டலைட் நாடு முழுக்க இருந்த தூர்தர்ஷன் டிரான்ஸ்மிட்டர்களுக்கு அந்த சிக்னலை ஒரே நேரத்துல பவுன்ஸ் பண்ணுச்சு. இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதனால ஏற்பட்ட அந்த உணர்வுபூர்வமான தாக்கம் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தேசம் எப்படி அந்த ஒரு தருணத்துக்காக ஒன்னா நின்னுச்சுங்கிறது தான் இங்க விஷயம். இந்தியாவோட சரித்திரத்திலேயே முதல் முறையா சிட்டில இருக்கிறவங்கல இருந்து ஒரு சின்ன கிராமத்துல புது இடத்துல டிவி பார்த்துட்டு இருந்தவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே நொடியில அந்த வெற்றி கணத்தை பார்த்தாங்க. நிச்சயமா இப்போ இருக்கிற HD குவாலிட்டி அப்ப கிடையாது. அந்த மரப்பெட்டி மாதிரி இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அடிக்கடி சிக்னல் போய் படம் நிக்கும், சர்ன்னு சத்தம் வரும். ஆனாலும் அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு இல்லையா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மொழி, கலாச்சாரம், தூரன்னு எல்லாத்தாலையும் பிரிஞ்சிருந்த ஒரு தேசத்தை கண்ணுக்கே தெரியாத ஒரே ஒரு சிக்னல் ஒன்னு சேர்த்துச்சு. நம்ம எல்லாரோட உணர்வுகளையும் கிரிக்கெட் ஒன்னு சேர்த்துச்சேன்னு சொல்றோம். அது உண்மைதான். ஆனா அந்த ஒற்றுமைய உண்மையிலேயே பிசிக்கலா சாத்தியமாக்குனது நம்ம இஸ்ரோவோட முன்னோடி விண்வெளி தொழில்நுட்பம்தான். 1983ல ஒரு சேட்டலைட் சிக்னல் நம்மள ஒன்னு சேர்த்துச்சு. சரி, இன்னைக்கே இப்ப நம்மள ஒரு நாடா இணைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.